வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். கல்வி தொலைக்காட்சி வழங்கும் கற்றல் செயல்முறையில் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான கற்றல் செயல்முறை இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பாக எங்களுடைய தரம் 6 மாணவர்களுக்காக சிறிய அறிவுரையுடன் இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த பின்னணியில் பார்த்தீர்கள் என்றால், இந்த பின்னணியில் காட்டப்படுகின்ற அந்த பறவை ஃபீனிக்ஸ் பறவை. இந்த ஃபீனிக்ஸ் பறவையினுடைய இயல்புகளில் ஒன்று, அதனை எரித்தால் கூட அதன் சாம்பலில் இருந்து எழுந்து பறந்து கொள்ளும். எந்த தடை வரினும் அந்த தடைகளை தகர்த்து முன்னோக்கி செல்வது இந்த ஃபீனிக்ஸ் பறவை. மாணவர்களாகிய நாங்களும் இந்த எங்களுடைய காலப்பகுதியில் பல்வேறு தடைகள் ஏற்படினும் அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் புறந்தள்ளி எங்களோட கற்றல் செயல்முறையில முழுமையான கவனத்தை ஈடுபடுத்தியல இந்த பெயர் சொல்லப்படுகின்ற பறவை போல மற்றவர்களாலும் நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய நிலைக்கு வாழ்வில் உயர்வோம் என்ற அந்த அரிய தகவலுடன் இன்றைய வகுப்பை நான் ஆரம்பிக்கவிருக்கின்றேன். அதில் இந்த தவணைக்குரிய முதலாவது பாடம் அன்றாட வாழ்வில் சக்தி. அதாவது 3ஆம் தவணையிலே முதலாவது அலகு அன்றாட வாழ்வில் சக்தி தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கற்கவிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பல்வேறான வேலைகளை ஆற்றுகின்றோம். உதாரணமாக காலையில் எழும்பினா வீடு கூட்டுறோம், பல்லு தீட்டுறோம், கிணத்துல தண்ணி கிள்றோம், மம்மட்டியால மண்ணை கொத்துறோம். இப்படி நிறைய வேலைகளை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஆற்றுறோம். அந்த வேலை செய்கிற அந்த ஆற்றலைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்றோம். இந்த சக்தியை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுறோமோ அதை சக்தி முதல் என்று சொல்லுவோம். அப்ப இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த கால பரீட்சைகள்ல பாருங்க, கட்டாயம் 2 கேள்வி இந்த பாட பரப்புகள வரைகள்ல மிக முக்கியமா உள்ளடங்கப்படுறது. முதலாவது, சக்தி என்றால் என்ன, வேலை செய்யும் ஆற்றல். அடுத்தது பாருங்க, இந்த சக்தி முதல்கள் என்றால் சக்தியை பிறப்பிப்பவை. அப்ப இந்த விஞ்ஞான மாணவர்களுக்கு சுலபமா சில ஐடியாக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விக்கு விடை எழுதலாம். அதுல முதலாவது, எங்களுக்கு சக்தி முதல்கள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வாரது. அப்ப அதுக்கு எங்களை பொறுத்தவரை தெரியும், சக்தியை பிறப்பிப்பவை. அதே மாதிரி மின்னை பிறப்பிப்பவை என்றால் மின் முதல்கள் என்று சொல்லுவோம். அது மாதிரி இந்த வெப்பத்தை பிறப்பிப்பவைய நாங்கள் வெப்ப முதல்கள் என்று சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப என்னத்தை பிறப்பிக்குதோ அதை நாங்கள் அதனுடைய முதல்கள் என்று சொல்லிக் கொள்றது எங்களுக்கு விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில மிக பொருத்தமாக இருந்து கொள்ளும். அப்ப இந்த பகுதியில பாருங்க, அடுத்ததா நாங்கள் பார்க்க போறது இந்த சக்தி முதல்கள் தொடர்பாக. இந்த சக்தியை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்றோமோ, சக்தியை எவை பிறப்பிக்குதோ அந்த சக்தி முதல் தொடர்பாக நாங்கள் படிக்க போறோம். அதனுடைய உள்ளடக்கத்தை ஒருக்கா சொல்ல போறோம். இவ்வளத்தையும் பற்றி படிச்சோம்னா எங்களுக்கு பாடம் முக்காவாசி பகுதி நிறைவுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அன்னளவா ஒரு முழும நிலைக்கு இவ்வளவு பகுதியை நாங்கள் படிச்சோம்னா எங்களுக்கு வந்துடும். அப்ப அதுல முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, நாங்கள் படிக்க போறது இந்த சூரியன், அது பற்றி படிப்போம். அடுத்தது பாருங்க, உயிர் திணிவுகள் தொடர்பாக படிப்போம். அடுத்தது சுவட்டு எரிபொருட்கள் தொடர்பாக படிப்போம். அடுத்தது காற்று, அடுத்தது பாயும் நீர், அடுத்தது கடல் அலை, வற்றுப்பெருக்கு அலை, அடுத்தது பாருங்க அணுக்கரு, அடுத்தது புவி வெப்பம். இவ்வளவு தொடர்பாக நாங்கள் முழுமையாக கதைச்சு விட்டா எங்களுக்கு பாடம் ஓரளவு முழுமைக்கு வந்துடும். அப்ப இதை பற்றி தான் நாங்கள் இன்றைய வகுப்புல படிக்க போறோம். இவ்வளவுமே சக்தி முதல்கள். இவ்வளத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இதுல இருந்து சக்தியை பெற்று எங்கட வாழ்க்கையில நிறைய வேலைகளை இலகுவாக்குறோம், நிறைய வேலைகளை செய்ய போறோம். அப்ப அதுல பாருங்க, மிக பிரதானமானவர் எங்கட உலகத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். அவரை பற்றி தான் நாங்கள் முதலாவதா படிக்க போறோம். அப்ப அதுல பாருங்க, முதலாவது இந்த சூரியன். இந்த சூரியன்ல இருந்து 2 சக்தி வெளியில வருகிறது. ஒன்று வெப்ப சக்தி, ஒன்று ஒளிச்சக்தி. அப்ப சூரியன் 2 வகையான சக்தி சூரியன்ல இருந்து வெளியில வருது. அதுல பாருங்க, வெப்பத்தையும் நாங்கள் பயன்படுத்துறோம், இந்த ஒளியையும் நாங்கள் பயன்படுத்துறோம். அப்ப வெப்பத்தை வேற சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்துவோம், ஒளியை இன்னொரு சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளுவோம். அப்ப அதுல ஒரு தொகுப்பா நாங்கள் பார்த்தா, இந்த வெப்பத்தை உணவு சமைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறோம், நீரை கொதிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம், அதே மாதிரி உப்பு பிரித்தெடுக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்த போறோம், அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களை உலர வைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்த போறோம். அதே மாதிரி பாருங்க, அங்கால இருக்கக்கூடிய ஒளியையும் பயன்படுத்தி நாங்கள் எங்கட வாழ்க்கையில நிறைய வேலைகளை ஆற்ற போறோம். இந்த ஒளின்றது மிக முக்கியமானது. நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், அந்த பொருள் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுண்டா, அதுக்கு மிக பிரதானம் ஒளி. இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு ஒளி முதல்ல இருந்து வார வெளிச்சம் பட்டு என்ற கண்ணுக்கு அடைஞ்சாதான் இந்த பொருள் எனக்கு தெரியும். அப்ப ஒளி இல்லையண்டா எங்களுக்கு பார்வை இல்லை. அந்த ஒளி இல்லைன்னு சொன்னா ஒரு பொருளை எங்களாலே அவதானிக்க முடியாது.
அப்ப இந்த ஒளி சக்தியை பயன்படுத்தி நாங்கள் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செயல்முறை செய்யுது, ஒளித்தொகுப்பு செய்ய போது அது பற்றியும் நாங்கள் ஒரு கதைப்போம். அடுத்தது பாருங்க, இந்த சூரியனில் இருக்கக்கூடிய ஒளிசக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய போறோம். மின் உற்பத்தி செய்து அதால நிறைய வேலைகளை நாங்கள் இலகுவா ஆற்ற போறோம். அது தொடர்பாகவும் நாங்கள் படிச்சு கொள்ளுவோம். அப்ப அதுல பாருங்க, மிக பிரதானமானது அடுத்த விஷயம் சொல்ல போறேன், இந்த உணவு சமைக்கிறது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் உணவு சமைக்கிறேன்னா பெரும்பாலும் விறகுகளை பயன்படுத்தி கொள்வோம், இல்லாட்டி கேஸ் அடுப்பு இருக்கும், ஏதோ ஒன்று நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற இல்லாட்டி குக்கருக்குள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு அதை நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனா பாருங்கோ, இந்த சூழலுக்கு பிரச்சனை இல்லாத வகையில, இந்த சூழலுக்கு மாசடைவு ஏற்படாத வகையில இந்த சூரியனை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொள்ளலாம். ஆனா எங்கட நாடுகள்ல நாங்கள் இந்த முறைகளை நாங்கள் பயன்படுத்துற குறைவு. அப்ப அது தொடர்பா இப்ப நான் உங்களுக்கு உரிய விளக்கத்தை தர போறேன். இந்த சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் உணவு சமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணம் தான் இந்த உருவில காட்டி இருக்கிறது, பின்னுக்கு காட்டப்பட்டிருக்கிறது சூரிய அடுப்பு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, இந்த டோர்ச் லைட்டுக்கு முன்னால, இந்த மின்சூழல் சொல்லப்படுகின்ற அந்த டோர்ச் லைட்டுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு ஒரு முகப்பு, அந்த விளக்கு ஹெட் பகுதி இருக்கும். அதுல பாருங்க, டோர்ச் வெளிச்சம் பட்டு அப்படியே பட்டு முன்னுக்கு தெரிக்கிற மாதிரி இந்த உபகரணத்தில் சூரிய ஒளி பட்டு அது அப்படியே வந்து ஒரு இடத்துல குவியும் முன்னுக்கு. அப்ப அந்த குவியிற இடத்துல நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சோம்டா, செப்பு பாத்திரம் தான் நல்லது. ஏன்னா செப்பு அந்த பாத்திரத்தின் இயல்புகள் ஒன்றும் நல்லா வெப்பத்தை உறிஞ்சும். அப்ப செப்பு பாத்திரத்தை இந்த சூரிய ஒளி வந்து குவியிற இடத்துல நாங்கள் வச்சு கொண்டோம்டா, அந்த பாத்திரம் ஹீட் ஆகும், சூடாகும். அந்த பாத்திரத்துக்குள்ள நாங்கள் தண்ணியை ஊத்தி போட்டு அதுக்குள்ள அரிசியை போட்டு சமைச்சு கொள்ளலாம். நல்ல முறை, இதாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இது சூரிய அடுப்பு. இங்க நாங்கள் பயன்படுத்த போறது முற்று முழுதாக இந்த சூரியனுடைய வெப்பத்தை தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். வார வெப்பம் இல்ல, ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்சு அந்த குவிற வெப்பத்துக்கு நேர நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தின் உதவியோட உணவை சமைச்சு கொள்ளலாம். அப்ப நல்ல உதாரணம் பாருங்க, வெப்பத்தை நாங்கள் குவிச்சு எப்படி நாங்கள் இந்த விளையாடுற, நாங்கள் சில இடங்கள்ல நாங்கள் விளையாடுவோம் இந்த இது சம்பந்தமா. எப்படி என்றா பாருங்க, இந்த குவிவு வில்லி என்று சொல்லக்கூடிய கைவில்ல எங்களோட ஆய்வு கூடங்கள்லாம் கிடக்குது. இப்படி கையால பிடிச்சு அப்படி சின்ன சின்ன பொருள்லாம் பெருப்பிச்சு பார்க்குற ஒரு சின்ன உபகரணம் ஒன்று இருக்கும் பள்ளிக்கூடம் வழிய. அது என்ன செய்வாங்களா, இந்த சூரிய ஒளிக்கு முன்னால கொண்டு போய் அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால பிடிச்சு கொண்டு பார்த்தோம்னா வார சூரிய ஒளியெல்லாம் ஒடுங்கி ஒரு சின்ன ஸ்பொட்டா ஒரு இடத்துல குவியும். அந்த இடத்துல ஒரு நெருப்பு குச்சியை நாங்கள் வச்சு விட்டோம்டா அந்த நெருப்பு குச்சி பத்தி எரிய வலிக்கிடும். நாங்கள் தட்டி கொளுத்தாமலே அந்த நெருப்பு குச்சி எரிய வலிக்கிட்டோம். அப்ப அங்க அந்த நெருப்பு குச்சி எரியுதுண்டா, அதுக்கு மிக பிரதானமான காரணம் அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அவ்வளவும் ஒரு இடத்துல குவியக்குள்ள அந்த இடம் பயங்கர வெப்பமாய் இருக்கும். அப்ப அதனால அதே மாதிரி தான் இஞ்சையும் கணக்க வெப்பம் அப்படியே வந்து இந்த உபகரணத்துல பட்டு ஒரு இடத்துல ஒதுங்கிக்குள்ள அந்த இடத்துல வெப்பம் மிக உயர்வாக இருக்கும். அப்ப இது சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் உணவு சமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் தான் இந்த சூரிய அடுப்பு. அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, இந்த சூரிய நீர் வெப்பமாக்கி எங்களை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறேன்டாலே இது பிரச்சனையான விஷயம். சிலது ஒரு கிழமைக்கு ஒருக்கா குளிச்சு கொள்ளுவோம், இல்லையண்டா 2 நாளைக்கு ஒருக்கா குளிச்சு கொள்ளுவோம். சிலது பாத்ரூமுக்குள்ள போய் அப்படியே தண்ணியை தலையில படாம முன்னுக்கு ஊத்தி போட்டு வெளியில துவாயோடி ஓடி வருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த வெளிநாடுகள்ல பாருங்க, சூழல் வந்து சரியான குளிர்ச்சியா இருக்கும், சும்மா ஜில்லுண்டு தண்ணி இருக்கும். அப்ப ஓடி போய் அந்த இடத்துல போய் அப்படி தலைக்கு மேல தண்ணியை பார்த்தா கிடுகிடு நடைய கொண்டு தான் ஓடி வெளியால வர வேணும். அப்ப அதுக்காக அங்க இந்த சூரிய நீர் வெப்பமாக்கியால பயன்படுத்தி கொள்ளுவாங்க. இது என்ன செய்யும்டா, சூரியன்ல இருக்கிற வெப்பத்தை இழுத்து தண்ணியை ஹீட் ஆகி விடும், அவ்வளவுதான். இதுக்கு எந்த விதமான சக்தி செலவு ஒன்றும் தேவையில்லை, கரண்டும் கொடுக்க தேவையில்லை, அடுப்பு மெரிக்க தேவையில்லை, அடுப்புல இருந்து புகையும் வராது. சூழலுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சிறந்த முறை இதுதான். அப்ப இதுல என்ன தொழிற்பாடுன்றதை ஒரு சொல்றேன் பாருங்க. எப்படி இந்த சூரிய வெப்பத்தால் இந்த தண்ணி கொதிக்க போதுன்ற சொல்ல போறேன் பாருங்க. இந்த மேல ஒரு கருப்பு பின்னணியில கீழே கருப்பு இருக்கக்கூடிய மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் பைப்புகளை, உலோகத்தாலான பைப்புகளை மேலே அப்படியே குறுக்க மறுக்க ஓடக்கூடிய மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்குள்ள தண்ணி போகக்குள்ள குளிர்ந்த நீர், இங்க நாங்கள் நீல கலரால காட்டி இருக்கிறோம் குளிர்ந்த நீர், அந்த குளிர்ந்த நீர் அதுக்குள்ள போகக்குள்ள மேலே அந்த உலோக குழாய் என்ன செய்யும்டா, சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் இழுத்து ஹீட் ஆகும். இந்த நல்ல உதாரணம் பாருங்க, நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் வழியே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல போய் தண்ணி விட வரும்.
தண்ணி விடாண்டா மத்தியான நேரம் ஓடி போய் வெயிலுக்கு இருக்கிற பெப்புக்கு முன்னால போய் சடச்சடன்னு திறப்பியல் திறந்து சிலது அப்படி மூத்த கொண்டே பெப்புக்கு நேரம் பிடிச்சிட்டு குளறி அடிச்சு ஓடி வரும். ஏனென்றா துறக்க தண்ணி பயங்கர சூடாயிருக்கும். அது ஏனென்று நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பைப்பு வெயிலுக்குள்ள இருந்தது, வெயிலுக்குள்ள வெப்பம் கூடவா இருக்கும். அந்த வெப்பத்தை இந்த பைப்பு உறிஞ்சி உள்ளுக்கு இருக்கிற தண்ணிக்கு அது கடத்தைகளே அந்த தண்ணி ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் இது. அப்ப இந்த தொகுதி வெளியால இருக்குது, சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல இருக்குது. அப்ப சூரிய ஒளி இதுல பட்ட உடனே பாருங்க உள்ளுக்கு இருக்கிற தண்ணி நல்லா ஹீட் ஆகின உடனே அந்த தண்ணியை நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது வெளிநாடுகள்ல எல்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்துவினோம். சக்தி செலவில்லை, இந்த நாங்கள் எரிபொருள் ஒன்றும் இதுக்கு பயன்படுத்த தேவையில்லை, அடுப்பெரிக்க தேவையில்லை, அடுப்பு ஊதி கொண்டிருக்க தேவையில்லை, எந்த விதமான செலவும் இல்லை. எங்களுக்கு இந்த உபகரணத்தை வேண்டது மட்டும்தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இதுவும் இந்த சூரியனுடைய அந்த வெப்ப சக்தியை பயன்படுத்தி நீரை சூடாக்குறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற உபகரணம். சரி, இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சூரிய கலம் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் மின் உற்பத்தி செய்ய போறோம். இப்போ எங்கட நாடுகளில் இது தொடர்பான விழிப்புணர்வு அதிகமாக வந்துட்டது. நிறைய இடங்களில் எங்களுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தை ஊக்குவிச்சு கொண்டு வருகிறது. அப்போ இங்கே சூரிய கலத்தை பயன்படுத்தி நாங்கள் சூரிய கலம்ண்டா இப்போதான் நீங்கள் அடிப்படையான விஷயம் கேள்விப்பட போறீங்க. தரமாறில் இங்கே தான் சூரிய கலம்ண்டா என்னென்று அடிப்படையான விஷயம் கேட்க போறீங்க. இது என்னண்டா சூரிய ஒளியை மின்சக்தியா மாத்திர ஒரு சிறிய உபகரணம். அப்ப இதுல இந்த உபகரணத்தால் உருவாக்கக்கூடிய சிறிய ஒரு சூரிய கலத்தால் உருவாக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவு வலு குறைவு, சரியான குறைவு. அப்ப நிறைய சூரிய கலங்களை அப்படியே இணைச்சு போட்டு அது சூரிய படல் என்று சொல்லுவோம். அதுல இருந்து எங்களுக்கு தேவையான அதிக அளவிலான மின்னை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் சூரிய படல். சிறிய சிறிய சூரிய கலங்களை நிறைய இணைச்சு விட்டா அதுதான் சூரிய படல். அப்ப இந்த சூரிய படலை நாங்கள் வீட்டுக்கு மேல கொழுவினா அது சூரியலிருந்து வார ஒளிய இழுத்து அது மின்னா மாத்தி எங்களுக்கு கரண்ட தரும். அப்ப இதுக்கும் பாருங்க, இப்ப எங்கட பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டரை பயன்படுத்தி மின்புறப்பாக்கிய பயன்படுத்தி தான் மின்ன உற்பத்தி செய்து கொள்ளுவினம். அப்ப இரவில தேவைக்கா ஜெனரேட்டர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்டா நித்திர கொள்ள இல்லாது, காதுக்கு பின்னால பிட்டியோ சத்தமா கேட்டுக்கொண்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு நித்திர கொள்ற சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த சூரிய படலை பயன்படுத்திட்டு பாருங்க, எந்த விதமான ஒலியும் வெளியில வராது, புகையும் வெளியில வராது, நாங்கள் எரிபொருளும் இதுக்குள்ள விட தேவையில்லை. அப்ப நல்ல எங்கட சூழலுக்கு நேயமானது, சூழலுக்கு பாதிப்பில்லாதான் இந்த சூரிய கலம். அப்ப இந்த சூரிய கலத்தை பயன்படுத்தி நாங்கள் இதுல இருந்து மின்சக்தியை நாங்கள் பெறுறோம். ஆனாலும் பாருங்க இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்த பாடங்களில் படிச்சு கொள்ளுவியல் என்றாலும் நான் ஒரு அடிப்படையா இதை பற்றி சொல்லி கொண்டு போறேன். அப்ப இந்த சூரிய கலத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு, சில சில பிரச்சனைகள் இருக்கு. என்னண்டா பாருங்க, இந்த சூரிய கலத்துல இரவு நேரத்திலேயோ அல்லது சூரிய ஒளி இல்லாத நேரத்திலேயோ அல்லது சூரிய ஒளி குறைவான நேரத்திலேயோ இந்த சூரிய கலத்தை பயன்படுத்தி சூரிய படலை பயன்படுத்தி மின்சக்தியை பெறலாம். மற்றது பாருங்க, பகல்ல உருவாக்கக்கூடிய அந்த மின்னை நாங்கள் பேட்டரியில சேமிச்சு போட்டு தான் இரவில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற சூரியகலம் பழுதா போச்சேண்டா நாங்கள் மற்ற பேட்டரியை தூக்கி எறிகிற மாதிரி இது எரிஞ்சு போட்டு போயிடலாது. ஏன்னா இது மண்ணுக்குள்ள விழுந்ததோ மண்ணை பழுதாக்கி போடும், மண்ணை மாசடைய செய்து போடும் என்றா அதுல ஒரு பூக்கொண்டு வளர முடியாத ஒரு சூழலுக்கு வந்துடும், மண் பழுதா போயிடும். ஆனாலும் பாருங்க எங்களை பொறுத்தவரையில் இதுல நன்மைதான் கூட. ஏனெண்டா இந்த எங்களுக்கு செலவில்லாத முறையில சூழலுக்கு பாதிப்பு இல்லாத முறையில எங்களுக்கு இந்த மின்சக்தியை தாரது இந்த சூரிய படல். சரி, அப்ப இந்த சூரிய படல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எங்களுக்கு மின்சக்தியை பெற்று தருது. அப்ப இன்னொரு விஷயம் நான் இதுல ஞாபகப்படுத்தப்படும், இந்த சூரியனுடைய வெப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்யற வேலைகள் தொடர்பாக நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இந்த உலர்த்துதல். இப்ப நாங்கள் மழைக்குள்ள நெனைஞ்சு போட்டு வாரோம், எங்களோட உடுப்பு காயாம கிடக்குது, 3 நாள் அப்படியே வச்சவன்டா யார் வந்து கிட்ட வந்தா 3 நாள் மயங்கி விழுந்து போய் இருப்பாங்க, 3 நாளும் விழும்பில்லாத அளவுக்கு மயங்கி போவாங்க. இந்த சிலது மழை காலத்துல என்ன செய்யணும்டா சொக்ஸ் எல்லாம் நெனைஞ்சு போடும், அப்படியே கொண்டு சப்பாத்துக்கு அடைஞ்சு போட்டு பிறகு திருப்பி பள்ளிக்கூடம் போட்டு கொண்டு போவி. நம்ம அப்படியே பக்கத்துல இருக்கிறவன் 10-15 நாளைக்கு கோமா நிலையிலேயே இருப்பான் என்று அவ்வளோத்துக்கு மணக்கும். அப்ப இந்த உடுப்புகளை உலர வேண்டிய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். உடுப்பு காயாட்டி எங்களுக்கு சரியான பிரச்சனை, ஈரமாகவே இருந்து கொள்ளும். அப்ப இந்த உடுப்புகளை நாங்கள் காய போடுறதுக்காக இந்த சூரியனுடைய வெப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுறோம். மழை காலம் என்றா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்றது மழை காலத்துல தெரியும். அப்ப தனியா உடுப்பு மாத்திரம் நாங்கள் காய போடுறையில இந்த உணவுப் பொருட்களை நாங்கள் உலர வைக்கிறோம்.
பாருங்க, நாங்கள் வத்தல் போட போறோம், அல்லது இந்த மீன் காய வைக்க போறோம், கருவாடு போட போறோம், அல்லது வேற உணவுகளை நீண்ட நாள் பாதுகாத்து வச்சு கொள்ள வேணும், புழுக்கொடியல், இது எல்லாத்தையுமே நாங்கள் வெயிலுக்குள்ள காய வைக்கிறோம். காய வைக்கிறதாலே அந்த உணவை பழுதாகாம கொஞ்ச நாளைக்கு அங்கால தள்ளி போட வைக்கலாம். அப்ப இங்க இந்த உணவுப் பொருட்களை உலர்த்துறதுக்கா இருந்தாலும் சரி, அல்லது ஈரமான விறக உலர்த்துறதுக்கா இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு ஆடைகளை உலர்த்துறதா இருந்தாலும் சரி, நாங்கள் இங்க சூரியனுடைய வெப்பத்தை பயன்படுத்த போறோம். அது மாத்திரம் இல்ல பாருங்க, இந்த உப்பு பிரித்தெடுப்பு, இந்த உப்பளங்கள், இந்த ஆணரவில் ஒரு உப்பளம் இருக்குது. அந்த உப்பு பிரித்தெடுப்பிலே என்ன செய்வாங்கள்டா, பெரிய கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியை பெரிய பாத்திக்குள்ளே அப்படியே மிஷின்களை போட்டு அப்படியே ரச்சு விடுவினம். அங்க இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே ரச்சு ஒரு பாத்திக்குள்ள போடுவினம். அதை பற்றி நீங்கள் பிறகு அடுத்த தோப்புல படிப்பீங்க. நான் ஒரு மேலோட்டமா சும்மா சொல்லி போட்டு போறேன். அப்ப அந்த பாத்திக்குள்ள, பெரிய பாத்திக்குள்ள, நல்ல காத்து விழக்கூடிய பாத்திக்குள்ள தண்ணியை விட்டா சூரியன் வெப்பம் பட 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 அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஆவியாகி கொண்டு போயிடும். ஆவியாக கடைசியில உப்பு மிஞ்சும். அப்ப அங்கே அந்த நிறைய படிமுறை அங்கால இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு விஷயம் தரமாற பொறுத்தவரையில எங்களுக்கு காணும். அப்ப இங்க அந்த உப்பு தண்ணியில இருக்கிற அந்த சோடியம் குளோரைட் என்று சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை பிரித்தெடுக்கிறதுக்காக அந்த நீரை ஆவியாக்க வேணும். அதுக்கு இந்த சூரியனை நாங்கள் பயன்படுத்துறோம். அப்ப பாருங்க, இந்த சூரியன் வெப்பத்தால நாங்கள் நிறைய பயனை பெற்றுக்கொள்கிறோம். சரி, அப்ப இனி அடுத்தது இந்த உயிர் திணிவு தொடர்பாக நாங்கள் படிக்க போறோம். சரி, அப்ப இனி அடுத்த விஷயமாக சூரியன் தொடர்பாக நாங்கள் படிச்சிட்டோம். சக்தி முதல்கள்ல முதலாவது அந்த சூரியன் தொடர்பாக படிச்சிட்டோம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெப்பம் இருக்குது, ஒளி இருக்குது, அது எல்லாம் படிச்சாச்சு. இனி அடுத்தது இந்த உயிர் திணிவு தொடர்பாக நாங்கள் கதைக்க போறோம். அப்ப உயிர் திணிவுண்டா என்னண்டா கணக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க. வெல் சிம்பிளான விஷயம். நாங்கள் எரிபொருளா பயன்படுத்துகின்ற வீட்டில் ஏதேனும் தேவைக்கு எரிக்க போறோம்டா, அந்த எரிபொருளா பயன்படுத்தக்கூடிய இந்த தாவர விலங்குகளினுடைய பகுதிகளைத்தான் நாங்கள் உயிர் திணிவு என்று சொல்ல போறோம். பாருங்க, வீட்டை விறகு எரிக்கிறோம், அது தாவரத்தின் ஒரு பகுதி. சிரட்டையை கொண்டு எரிக்கிறோம், அது தாவரத்தின் ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க, இந்த வைக்கோலை நாங்கள் கொண்டு எரிக்கிறோம், அது தாவரத்தினுடைய ஒரு பகுதி. அப்ப அதே மாதிரி பாருங்க, தனிய இந்த தாவரத்தின் பகுதியை மாத்திரம் நாங்கள் எரிபொருளா பயன்படுத்த மாட்டோம், இந்த விலங்குகளினுடைய பகுதியை நாங்கள் பயன்படுத்துவோம். எப்படி என்ன பாருங்க, இந்த மாடு சாணி போடும், இந்த ரோட்டு வழியை போய்க்கு அப்படியே சடாரண்டு சாணியை போட்டுட்டு மாடு ஓடும் தண்டவாட்டில். அந்த சாணியை கவனமா பொறுக்கியந்து கவனமா கிள்ளி கொண்டு போய் நாங்கள் என்ன செய்ய முடியும், வீடு மெழுகிறது தான் பயன்படுத்துவோம். இது இந்திய நாடுகள்ல இது அதிகமா பயன்படுத்துவார்கள். என்னத்துக்குண்டா, அந்த சாணியை கொண்டு போய் அப்படியே பக்குவமா சிவர்லி எறிவினோம். சிவர்லி எறிஞ்சா அது ரொட்டி மாதிரி அப்படியே பற்றி பிடிக்கும் சிவர்ல. சரி, ரொட்டி மாதிரி கொண்டு போட்டு அதை சாப்பிட போறேல, அந்த கீழே சுவர்ல ரொட்டி மாதிரி இருக்கிற அந்த அமைப்பு காஞ்சு போகும். அப்படியே ஒரு கிழமை 2 கிழமை நல்ல வெயிலுக்குள்ள கொண்டே போடுவினோம். அப்படியே காஞ்சு பாருங்க, நல்ல தட்டு மாதிரி வரும். அந்த தட்டை எரிச்சா நல்லா எரியும். அப்ப அதை சொல்லுவினோம் வராட்டி என்று சொல்லுவினோம். இந்தியாக்கள்ல கூடுதலா பயன்படுத்தப்படுறது. இந்த திரைப்படங்கள்ல பார்த்தாலும் தெரியும். ஆரோ அடிச்சு சாக்கொலி போடுவாங்க, ஒருதனே அழுது எல்லாரும் சேர்ந்து கொளுத்துவினோம். இப்போ கொளுத்தைக்க பார்த்தீங்கன்னா அந்த விறகுக்கு மேலே அப்படியே அந்த சாணியினுடைய வராட்டியை அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அது ஒரு எரிபொருள், எரியக்கூடியது. அப்ப அது ஒரு உயிர் திணிவாக நாங்கள் கருதுவோம். அப்ப வைக்கோலை கருத போறோம், உமிய கருத போறோம், விறக கருத போறோம். சரி, அடுத்தது இந்த சாணகத்தை நாங்கள் கருதுறோம். இது எல்லாமே இந்த உயிர் திணிவு. அடுத்தது சிரட்டை, மிக முக்கியமானது. அப்ப இந்த உயிர் திணிவை நாங்கள் பயன்படுத்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பாருங்கோ. ஆனா இதுல நல்ல விஷயமும் இருக்குது, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இந்த உயிர் திணிவை பொறுத்தவரையில நாங்கள் எரிக்கைக்குள்ள விறகையோ இல்லாட்டி ஏதேனும் ஒரு பொருளை நாங்கள் எரிக்கைக்குள்ள அதில இருந்து வெளியேற கார்பனீர் ஆக்சைடு வாயு, கார்பனீர் ஆக்சைடு பற்றி நீங்க முதலே படிச்சிட்டீங்களா 6ஆம் ஆண்டுல. நாங்கள் சுவாசிக்கல வெளியில விடுற வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு, உள்ளே எடுக்கிற வாயு ஆக்சிஜன். சரி, அப்ப இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு அதிக அளவில் வெளியேறும் இந்த உயிர் திணிவை நாங்கள் பயன்படுத்திக்கல. அப்ப இது சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப சரி, ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் எரிபொருளா பயன்படுத்துறோம், இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இதுவும் ஒரு சக்தி முதல் தான். உயிர் திணிவும் எங்களை பொறுத்தவரையில ஒரு சக்தி முதல் தான். மற்ற இன்னொரு விஷயம் பாருங்கோ, நாங்கள் எரிபொருளா பயன்படுத்தக்கூடிய இனி படிக்க போற அந்த உயிர் சுவட்டு எரிபொருட்கள் ஒரு பகுதி படிக்க போறோம். அங்கதான் பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் என்று படிப்போம்.
அங்க நாங்கள் படிக்கிற அந்த எரிபொருளை விட இவரை பயன்படுத்துறதால ஒரு நன்மை, அங்க வெளியேற CO2 அளவை விட, கார்பன் ஆக்சைடு வாயுடைய அளவை விட இவரால் ஏற்படுத்தப்படுற பாதிப்பு குறைவா இருக்கும். அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயம், இவர் திருப்பி திருப்பி புதுப்பிக்கப்படக்கூடியது. நாங்கள் மரத்திலிருந்து விறகு எடுத்தோம்னா திருப்பி தாவரம் வளரேக்கலையே அதுல இருந்து விறகுங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் அனுகூலமாக எங்களுக்கு இருக்கும். ஏன் எரிபொருளை விட இந்த உயிர்த்திணிவை நாங்கள் பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் அனுகூலமாக இருந்து கொள்ளும். அப்ப இனி அடுத்த விஷயம் இதை பற்றி பார்த்துக்கொள்ளும். இதுல பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மரத்தூள் தான் இருக்குது, அங்கால விறகு எரியுது, இங்கால சாணகம் இருக்குது, அதே மாதிரி கீழே அந்த வைக்கோல் இருக்குது. அப்ப அடிக்கடி கேள்விக்கு மாறுது உயிர்த்திணிவுகளுக்கு உதாரணம் எது, அல்ல உயிர்த்திணிவு என்றால் என்ன என்ற ஒரு வினாக்கள் உங்களுக்கு வாரது வளமை. சரி, இனி அடுத்தது பார்த்துக்கொள்ளும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் பகுதி ஒன்று எரிஞ்சு கொண்டு இருக்குது. அங்க சுத்தி வர விறகுகள் பலகைகளாலே ஆக்கப்பட்ட ஒரு கட்டடம், அந்த பலகைகள் அப்படியே எரிஞ்சு கொண்டு இருக்குது. அப்ப இங்க அந்த இருக்கக்கூடிய அந்த உயிர் திணிவு எங்களை பொறுத்த வரைக்கும் விறகா இருந்து கொள்ளும். அதே மாதிரி அடுத்த பகுதியை பார்த்து கொள்ளுவோம். இந்த உயிர் திணிவு அடுப்பு என்னண்டா பாருங்க, நல்ல வடிவா நான் உங்களுக்கு சொல்றேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு தகர பேணி ஒன்றை நாங்கள் எடுப்போம். பெரிய ஒரு ஐங்கர் வார அந்த டின், முந்தைய காலத்தில் அந்த டின்னில் ஐங்கர் வார அந்த டின்னை ஒரு பெரிய டின்னி எடுக்க போகிறோம். அதனுடைய அடிப்பகுதியில் நாங்கள் துளை போட போகிறோம். இதான் ஐங்கர் டின்னு சொல்லி சொன்னால் இஞ்சாலக்கரையில் இப்படி ஒரு துளி ஒன்றை போடுறோம். அதே மாதிரி ஒரு பிவிசி குழாய் ஒன்றை எடுத்து இந்த படத்தில் காட்டி இருக்கிறது மாதிரி இந்த நடுப்பகுதியில் அந்த பிவிசி குழாயை அப்படியே வச்சிருக்க போகிறோம். அந்த பேணிக்குள்ள மரத்தூளை எடுத்து, இந்த கடைகளில் போனீங்களா தாராளமாக மரத்தூள் கிடக்கும். இந்த மர ஆலைகளில் போனீங்களா, இந்த மரங்களை அரியிற இடங்களில் போனீங்களா அப்படியே கழிச்சு ஒதுக்கி இருப்பினம் ஒரு கழிவு பொருளாக இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த பேணியின் சுற்றுப்புறம் நடுவுக்குள்ளே அந்த பைப் வச்சிருப்போம், அதை சுற்றி வர அந்த மரத்தூளை நல்லா போட்டு அப்படியே நாங்கள் இருக்க போகிறோம். இறுக்கி போட்டு இந்த குழாயை நாங்கள் வெளியில் எடுத்து விட்டோம்னா நடுவில் இப்படி ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி வரும். அதே மாதிரி கீழையும் இன்னொரு பைப்பை நாங்கள் முதலே வச்சிருப்போம், அந்த பைப்பையும் அப்படியே வெளியால இழுக்க போறோம். இஞ்சால படத்துல காட்டின மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு நீட்டு குழாய் இருக்குது, மேலேயும் ஒரு குழாய் மாதிரி இருக்கு, சைட்லயும் ஒரு குழாய் மாதிரி இருக்கு. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு வாசல் மாதிரி வந்து அப்படியே வளைஞ்சு போகும். சரி, இப்படி ஒரு பேணி கிடக்குது, இஞ்சால சைடு ஓட்ட கிடக்குது, இப்படியே ஒரு குழாய் மாதிரி வரப்போகுது, இப்படியே ஒரு குழாய் மாதிரி வரப்போகுது. இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த துவாரத்துக்குள்ள நாங்கள் நெருப்பை வச்சா இந்த மரத்தூளை அந்த நெருப்பு பிடிச்சு தணல் மாதிரி வந்து இந்த இவ்வளவு மரத்தூளும் எரிஞ்சு நிறைய வெப்பம் வெளியில வரும். அப்ப இங்க நாங்கள் பயன்படுத்துறது உயிர்த்திணிவு. மரத்தூள்ன்றது உயிர்த்திணிவு, எரிபொருளா பயன்படுத்துற தாவர விலங்குகளினுடைய பகுதி. இது அநியாயமா கழிச்சறியாமலுக்கு அதை கொண்டு வந்து நாங்கள் இங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ ஒரு கழிவு பொருளை நாங்கள் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம், இதுக்கு கணக்க விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, என்னண்டா எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த வெப்பத்தை கூட்டி குறைச்சி பெற இயலாது. இப்போ எங்களோட குக்கர், நாங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படுற குக்கர், கேஸ் அடுப்பு, அதுண்டா நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வெப்பத்தை கூட்டி குறைப்போம். ஆனால் இஞ்சி அது சரி வராது, எரிஞ்சா அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, தேவையான நேரத்தில் ஒவ்வொன்னி போட்டு ஜாலி ஓடி வரையலாது, நிப்பாட்டி போட்டு ஓடி வரையலாது. அப்படின்னா தண்ணி வேலையை தான் கவுட்டு ஊற்றி போட்டு வரணும் இதுக்கு மேலே. சரி, அப்போ இந்த குக்கர் நாங்கள் திரிய அப்படி கீழே இழுத்து நிப்பாட்டுற மாதிரி, இல்லை கேஸ் அடுப்பிலே அப்படியே நிப்பாட்டுற மாதிரி இதை நாங்கள் எங்கட தேவைக்கேற்ற மாதிரி நிப்பாட்டலாம். அது அப்போ இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் நன்மை கூட என்னண்டா பாருங்கோ, அதிக அளவு வெப்பத்தை எங்களுக்கு பிறப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த உயிர்த்திணிவு அடுப்புன்றது இதுதான் விஷயம். அப்போ இது தொடர்பாக உங்களோட பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்குது இந்த விஷயம். அப்போ உங்களோட பள்ளிக்கூடத்தில் பரிசோதனையை இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். சரி, நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கலாம், ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை இதுக்கு மேலே வச்சு போட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சிங்களா இந்த வெப்பத்தாலே அந்த தண்ணி கொதிக்கும். சரி, அப்போ உயிர்த்திணிவு அடுப்புன்றது இதுதான். அடுத்தது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வராட்டி. சரி, நீங்களும் செய்து பயன்படுத்தலாம். வீடு வழியை மாடு சாணம் போட்ட உடனே அப்படி எடுத்துக்கொண்டு வாங்கும். சரி, அதை அப்படியே எடுத்து அப்படியே சடார்ந்து சிவரில் எறியுங்கோ. ஆட்டியம் பிடிச்சி சிவரில் எறிஞ்சு அடிவண்டி போடாதீங்கோ. சில விட நீங்கள் எறிகிறது முதலுக்கு அங்கால போய் அடுத்த வீட்டு கைம்பளும், அப்புறம் வீட்டுக்காரர் பிரச்சனையாக போடும். அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு கையளவில் எடுத்து பழைய சிவர்களில் அப்படியே எறிஞ்சு அப்படியே ரொட்டி மாதிரி ஆக்குங்கோ.
அதுகளை கொண்டு நல்லா வெயிலுக்குள்ள காய வச்சு போட்டு நீங்கள் அடுப்பிலே அம்மா விறகு எரிக்கல அதை கிட்ட கொண்டு போனீங்களா அம்மா பயந்து போவா சாப்பாடு சட்டிக்க சாணியை போட போறான்னு. அப்ப அம்மாட்ட முதலே சொல்லுங்க இது எரிபொருள் எரிக்கலாம்னு வடிவா சொல்லுங்க. பிறகு அந்த எரிபொருளை அந்த வராட்டியை கொண்டு போய் அப்படி அடுப்பில் வச்சிங்களா அது நல்ல வடிவா எரியும். விறகு மாதிரி அதுவும் எரியும். அப்ப சாணி அநியமா நாங்கள் கழிவு பொருளை எங்கேயும் எரிஞ்சு போடுவோம். அப்ப அதை எரிபொருளாக நாங்கள் பயன்படுத்தலாம். சரி, அதை தனிஞ்ச காட்டி கிடக்கு பாருங்கோ, மாடுகள் நிற்குது, சுவர் வழி எரிஞ்சு கிடாக்கு. பிறகு பாருங்கோ அங்கால அந்த சாணின்ற அந்த சாணத்தினுடைய படம் காட்டப்பட்டிருக்குது. கவனம், மாட்டு சாணத்தை மட்டும்தான் எடுக்க வேணும். சரி, அடுத்தது பாருங்கோ, அடுத்தது சுவட்டு எரிபொருட்கள் உயிர் திணிவுகள் தொடர்பாக நாங்கள் படிச்சாச்சு. இனி பார்க்க போறது இந்த சுவட்டு எரிபொருட்கள். இந்த சுவட்டு எரிபொருட்கள் கணக்க யோசிக்காதீங்க. வெள்ள சிம்பிளான விஷயம் என்னண்டா, நிறைய காலத்துக்கு முதல் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இந்த தாவர விலங்குகளுடைய பகுதி, இந்த மரக்கொப்புகளா இருக்கலாம் அல்லது இறந்து போன ஒரு விலங்கினுடைய பகுதியா இருக்கலாம், அது அப்படியே மண்ணுக்கு கீழே உக்கி 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 கீழே போகும், பூமியினுடைய அடிப்பகுதியை அடையும். மண்ணு கீழே ஆழமான பகுதியில போனீங்கன்னா பயங்கர வெப்பமா இருக்கும். நீங்க 7ஆம் ஆண்டுல படிப்பீங்கள், பூமியின் உட்பகுதியில வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும். அப்போ உயர்ந்த வெப்பநிலை உயர்ந்த அமுக்கம் காரணமா என்ன நடக்கும்டா அது அப்படியே எரிபொருளா மாறும். அதைத்தான் நாங்கள் உயிர் சுவட்டு எரிபொருட்கள் சொல்லுவோம். பிறகு இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம்டா, பூமியின் அடிப்பகுதிக்கு பெரிய ஒரு துளி ஒன்றை போட்டு அதை விசேடமான குழாய்களை அனுப்பி அதை எடுத்து பிறகு சுத்திகரித்து மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், ஆயில் என்று நாங்கள் எங்கட தேவைக்கேற்ற மாதிரி தேரண்டு அதை நாங்கள் சுத்திகரித்து அதை பிறகு நாங்கள் எடுத்து பயன்படுத்துவோம். அப்ப அதைத்தான் நாங்கள் சுவட்டு எரிபொருட்கள் என்று சொல்லுவோம். அப்ப அதுல முக்கியமான விஷயங்கள் இந்த நிலக்கரி, பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலிய வாயு என்பது நாங்கள் உதாரணமா சொல்லலாம். இந்த நிலக்கரி பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. இந்த ரயில் வண்டி போகுது, சுக்குப்பக்கு சத்தம் கேட்குது, அப்படியே கரிகரியா புகைய தள்ளுது. இந்த கரிக்கோச்சி என்ற சொல்லெல்லாம் முந்தி பயன்படுத்தி நம்மளோட வீட்டிலே அம்மா இருந்தா கேளுங்க, என்ன கரிக்கோச்சி என்றா என்னண்டு கேளுங்க. சரி, அப்ப இதனிட நிலக்கரியை பயன்படுத்த நம்ம முந்தி என்ன செய்யணும்னா அந்த நிலக்கரியை பயன்படுத்தி அதால நிறைய வெப்பத்தை உருவாக்கி அதை எட்டிக்க நிறைய வெப்பம் உருவாகும். அதை வச்சு கொண்டு தண்ணியை கொதிக்க வைப்பேன். தண்ணியை வச்சு விட்டா நீராவி வலு வேகமா வெளியேறி கொண்டு இருக்கும். அதை வச்சு கொண்டு சுழலிகளை சுழற்றி இந்த இன்ஜின்களை இயக்கி இந்த ரெயினை பழைய காலத்துல இயக்கிச்சினோம், இந்த புகவண்டிகளை பழைய காலத்துல இயக்கிச்சினோம். அப்ப நிலக்கரியை பயன்படுத்தல ஒரு பிரச்சனை கிடக்குது, இதுக்கும் சூழலுக்கு பாதிப்பானது. இதுல இருந்து வெளியேற வாயுக்கள் இந்த சூழலை பாதிப்படைய செய்யும், எங்கள்கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழலை பாதிப்படைய செய்யும். அப்ப இதுதான் இந்த சுவட்டு எரிபொருட்கள் தொடர்பான விஷயம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா இதுதான் புவியினுடைய அடிப்பகுதியில இந்த விசேடமான குழாய்களை பயன்படுத்தி அந்த வளங்களை பெற்றுக்கொள்ற செயல்முறையை நாங்கள் படத்துல காட்டுறோம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, நாங்கள் பூமியின் அடிப்பகுதிக்கு ஓட்ட போட்டு கொண்டு போயிருக்கல, பூமியின் அடியில இருக்கக்கூடிய எங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள் வெளியேறி அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி போடும். ஏன்னா பூமியை கீழே போக நச்சு வாயுக்கள் வெளியேறும். இந்த நிலக்கரி சுரங்கங்கள் அதுகளுக்குள்ள எதுவும் இந்த வாயுகள் வெளியேறி நிறைய பேர் செத்தது பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த விஷவாயுக்கள் நாங்கள் துளைகளை போடைக்க வெளியில வாரது இது ஒரு பிரச்சனையா இருந்து கொள்ளும். சரி, அப்ப நீ அடுத்த விஷயம் தொடர்பா நாங்கள் பார்க்க போறோம், இந்த காற்று. அப்ப இதுவரை படிச்சது சக்தி முதலண்டா சக்தியை பிறப்பிக்கிறது, அடுத்தது வேலை செய்யற ஆற்றல் சக்தி என்று படிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, முதலாவது சூரியன்ல இருந்து 2 சக்தி வெளியில வருது, வெப்ப சக்தி வருது, ஒளி சக்தி வருது, அதுக்கும் படிச்சிட்டோம். சரி, அதனால் செய்யப்படுற ஆற்றப்படுற வேலைகள் படிச்ச நாங்கள், வெப்பத்தால் என்னென்ன செய்யறோம், ஒளியால் என்னென்ன செய்யறோம். சரி, அடுத்தது பாருங்க, இந்த உயிர் திணிவுகள் தொடர்பாக நாங்கள் படிச்ச நாங்கள் உயிர் சுவட்டெரி பொருட்கள் தொடர்பாக படிச்ச நாங்கள். இனி அடுத்த அந்த சக்தி முதல் தொடர்பாக இப்ப படிக்க போறோம், அதுதான் காற்று. இந்த காற்று என்றா கனக யோசிக்காதீங்க, இந்த வழி இருக்குது, எங்களை சுத்தி வழி இருக்குது, அது இந்த சூரியன் வெப்பத்தை பெற்று அது அப்படியே வெப்பமாகின உடனே மேல போகும். வெப்பமான வழி கீழே நிற்காது, மேல போகும். இந்த நல்ல உதாரணம் பாருங்க, ஒரு பலூனுக்குள்ள இந்த சூடான காத்த உள்ளுக்கு ரப்பி போட்டு அப்படியே விட்டீங்கன்னா பலூன் மேல போகும், அல்லது குப்பை எரியக்க புகையை பார்த்தீங்கன்னா அது மேல போகும்.
சரி, அதே மாதிரி இந்த வழி வெப்பமடைஞ்சு மேல போய்க்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய வழியெல்லாம் அந்த வெற்றிடத்தை நோக்கி வலு வேகமா ஓடி வரும். இந்த அசைற வழியைத்தான் நாங்கள் காற்று என்றோம். அப்ப இது ஒரு சக்தி முதல். இந்த காற்று நாங்கள் நிறைய தேவைக்கு பயன்படுத்துறோம். சரி, அதுல பாருங்க, முதலாவது இந்த காற்றாலைகளை இயக்குதல். அது தொடர்பான படங்கள் எல்லாம் நான் காட்டுவேன். இந்த உருவில காட்டி இருக்கிறது நீங்கள் பள்ளிக்கூடங்கள்ல செய்து பார்த்து விளையாடி இருப்பீங்க, பம்பரம். சரி, அப்ப இந்த காற்றாலைகளை இயக்குதல் தானியங்களை அரைக்க பயன்படுத்தினாங்கள். அதோட பாருங்க, நீர் இறைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தினாங்கள். இந்த காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தி இருக்கிறோம். அது எங்கு என்று அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல படத்தினூடாக பார்க்க போறோம். அப்ப இனி அடுத்த சக்தி முதலா நாங்கள் பார்க்க போறது, இந்த பார்த்து கொண்டிருக்கிறது காற்று தொடர்பாக நாங்கள் சொல்லியாச்சு. காற்றுண்டா என்னென்று கதைச்சிட்டோம். அப்ப இந்த காற்றை பயன்படுத்தி நாங்கள் செய்யற மிக பிரதானமான வேலை இந்த மின்ன உற்பத்தி செய்து கொள்றது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த படத்துல பாருங்க காட்டப்பட்டிருக்கிறது, இந்த அசைற படத்துல காட்டியிருக்குன்னு ஒரு காற்றாலை ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் ஒரு சின்ன அந்த பம்பரம் உண்டை செய்து போட்டு காத்துக்குள்ள பிடிச்சமெண்டா அல்லது அது வேகமா அசைச்சமெண்டா அது காற்றினால சுத்தும். அதே மாதிரி தான் இந்த காற்று வேகமா அடிச்சு கொண்டிருக்கல அந்த இடத்துல ஒரு காற்றாலையை நாங்கள் பொருத்தி விட்டோம்டா அந்த காற்றால சுத்தி கொண்டிருக்கும். இந்த காற்றினாலே அது சுத்தி கொண்டிருக்கும். அது சுத்தேக்குள்ளே அதனுடைய பிற்பகுதியில பாருங்க ஒரு டைனமோ போன்ற ஒரு அமைப்புண்டா கொழுவிருப்பினம். இந்த டைனமோ போன்ற அமைப்புண்டா என்னண்டா சுத்தேக்குள்ள கரண்ட வெளிவிடக்கூடிய உபகரணம், கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய உபகரணம். அப்ப அந்த உபகரணம் இந்த காற்றாலைக்கு பிற்பகுதியில பொருத்தி இருக்கும். இந்த காற்றாலை சுத்தி கொண்டு இருக்கேக்குள்ள அதோட ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மோட்டார் சுத்தும். அந்த மோட்டார் சுத்தேக்குள்ள கரண்ட் வரும். அந்த மோட்டார் சுத்தேக்க கரண்ட் வருதுன்றதை எப்படி நீங்க உறுதிப்படுத்தலாம்னா, சின்ன விளையாட்டு மோட்டாரை எடுத்து அதுலேருந்து 2 வார வயர் டெண்டை நீங்கள் ஒரு சின்ன பல்பில் கொடுத்து போட்டு, மிக சின்ன பல்பா இருக்கணும், கொடுத்து போட்டு அந்த மோட்டரை நீங்கள் கையாலே அப்படியே சுத்தி விட்டீங்களா அந்த பல்ப் ஒரு மின்னும் அல்லது கொஞ்ச நேரம் எரியிற மாதிரி இருக்கும். எரியிறன்ற கருத்து அப்புறம் புகை வந்து அப்படி எரியறது இல்லை, சாதுவா அப்படி ஒரு மின்னி போட்டு நிற்கும். அந்த அதில் உற்பத்தி செய்கிற கரண்டை பொறுத்து. அப்போ அதே அமைப்பு இதோ பின்னுக்கு இருக்கிறபடியா இந்த காற்றாலைகளின் ஊடாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த காற்றாலைகள் இயங்குறதுக்கு இந்த காற்றில் உள்ள சக்தி தான் பயன்படுத்தப்படுகிறது. சரி, அப்போ அடுத்தது இதை பார்க்க போகிறோம். உண்மையில காற்றுக்கு நல்ல சக்தி இருக்குன்றதுக்கு நல்ல உதாரணம் பாருங்க. காற்று பயங்கரமாக வீசைக்குள்ள இந்த காட்சியை பார்த்தீங்களா தெரியும். இந்த காற்று பயங்கரமா வீச போது இந்த காற்று பயங்கரமா வீசுற அந்த சந்தர்ப்பத்தில் காற்றாலே அப்படியே முறிஞ்சு விழுகிறத நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப காற்றுக்கு நிறைய சக்தி இருக்குது. சரி, அப்ப இனி அடுத்த பகுதி, இந்த தானியங்களை அரைக்க இந்த காற்றினுடைய சக்திகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். என்ன செய்வாங்கண்டா, இப்ப நீங்கள் இந்த அரிசி அரைக்கக்கூடிய ஆலைகளுக்கு போனீங்களா, மில்லுக்கு போனீங்களா, அங்க என்ன செய்வீங்கடா, கரண்டிலே ஒரு சின்ன மோட்டார் ஒன்று இயங்கி கொண்டிருக்கும். அந்த மோட்டர்ல இருந்து அப்படி ஒரு சின்ன பெல்ட் மாதிரி ஒன்றை போட்டு பெரிய அந்த அரைக்கிற மிஷின் அங்கால கொழுவி இருப்பாங்க. அப்ப இந்த மோட்டார் சுத்த அந்த போட்டிருக்கிற பெல்ட் சுத்தும், சுத்த இந்த பெரிய மோட்டார் இயங்கும். இந்த பெரிய மோட்டார் இயங்கக்குள்ள அந்த மிஷின் செட் அப்படியே இயங்கும். அந்த உள்ளுக்குள்ள நாங்கள் அரிசியை போட்டு அதை அரைஞ்சு கொண்டு இருக்கும். இது சுத்த 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 அரைஞ்சு கொண்டு உள்ளுக்கு அரைப்பட்டு கொண்டு இருக்கும். சரி, அப்ப இங்க பழைய காலத்துல என்ன செய்த வேண்டாம், அந்த மின் மோட்டர்களுக்கு பதிலாக ஒரு காற்றாலை மாதிரி ஒன்றை மேல கொழுவி விடுவினம். ஒரு சுழலக்கூடிய காற்றினால சுழலக்கூடிய ஒரு அமைப்பை மேல கொழுவி விடுவினம். அது காத்தடிக்கக்குள்ள வலு வேகமா சுத்தி கொண்டிருக்கும். சரி, அப்ப அது சுத்தேக்குள்ள உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அரைக்கிற தொகுதி இருக்குது. அப்ப அந்த பெல்ட்டுகளால இணைக்கக்குள்ள கீழே இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் இயங்கக்குள்ள தானியங்களை அரைக்கக்கூடிய அந்த முறைகளை பழைய காலத்துல பயன்படுத்தி கொண்டனர். சரி, அப்ப அதுவும் பிரச்சனை. காற்றாலை அடுத்த வேலை செய்யறோம், இந்த தானியங்களை அரைக்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த காற்றை பயன்படுத்தி பாய்மர கப்பல்கள் இயக்கப்படுகிறது. இந்த பாய்மர கப்பல் என்னண்டா பாருங்க, இந்த பழைய காலங்கள்ல இப்பதான் பின்னுக்கு மிஷின் மாதிரி பூட்டியிருப்பினம். சரி, அந்த மோட்டார் மாதிரி பூட்டியிருப்பினம். அந்த மோட்டார் இயங்க இயங்க அப்படியே ஃபேன் ஒன்று கீழே இயங்கி கொண்டிருக்கும். அந்த ஃபேன் இயங்கிக்குள்ள தண்ணியை பின்னுக்கு தள்ள அந்த போட் அப்படியே முன்னுக்கு போகும், படகு முன்னுக்கு போகும். முந்தைய அப்படி இல்லை, இந்த காற்றை வச்சு கொண்டு மேலே பெரிய பாய்கள் இந்த உருவத்தில் காட்டியிருக்கிற மாதிரி, இதில் படத்தில் காட்டுற மாதிரி இந்த உருவங்களை பயன்படுத்தி என்ன செய்வினோம்டா, இரவு நேரங்கள்லையோ பகல் நேரங்கள்லையோ இந்த கடல்களில் பயணம் செய்வினோம். அப்போ காற்று எந்த நேரமும் ஏதோ ஒரு திசையை நோக்கி வீசி கொண்டிருக்கும். அப்போ இந்த காற்று இந்த பாய்களில் பட்டு இந்த
படகை அது தள்ளி கொண்டு குறித்த திசைகள்ல போகும். அப்ப இந்த காற்றை பயன்படுத்தி இந்த பாய்மர கப்பல்களை பழைய காலங்கள்ல பயன்படுத்தி கொண்டு பாய்மர கப்பல்களை இயக்குறதுக்காக இந்த கடல்ல போகிறதுக்காக பயன்படுத்தி கொண்டனர் எங்களுடைய பழைய காலத்து ஆக்கள். சரி, அப்ப காற்று அடுத்த பயன்பாடும் பார்த்துட்டோம். இந்த பாய்மர கப்பல்களை இயக்குறதுக்காகவும் இந்த காற்றினுடைய சக்தி பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க, இந்த தூற்றுறது. இந்த இதுக்கும் பழைய கால முறை தான். என்ன செய்வினோம்னா நல்ல காத்தடிக்கக்கூடிய இடங்கள்ல தான் போய் இந்த தூற்றுதலை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நெல் அறுவடை செய்யக்குள்ள வயல்களுக்குள்ள இந்த நெல்லுகளை அறுவடை செய்த அப்புறம் பாருங்க, இந்த நெற்சப்பி என்ற இந்த சின்ன புல் வகையெல்லாம் இருக்குது. அப்ப அதனுடைய விதைகளை பார்த்தாலும் அதுவும் இந்த நெல் மாதிரியே இருக்கும். மற்றது பாருங்க, அந்த நெல்லுக்குள்ளையும் சில அந்த பூச்சியல் புழுக்கள் போய் தாக்கத்தை ஏற்படுத்துறதால உள்ளுக்குள்ள போய் அதை சாப்பிட்றதால அது சில வேளை பதறாய் இருக்கும். அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் அறுவடை செய்யக்குள்ளே ஒண்டா கிளபடும், நெல்லும் கிளபடும். அடுத்தது இந்த வண்டுகள் அரிச்சு அந்த நெற்கோதுகள் அதுக்குள்ள சேரும். அது மாதிரி இந்த நெச்சப்பியினுடைய விதைகள் அதோட சேரும். பார்க்க நெல் மாதிரி இருக்கும். அப்ப எல்லாத்தையும் முண்டடியா வச்சு போட்டு நல்ல காத்து வீசக்கூடிய இடத்துல நல்ல உயரமா கதிரையோ வாங்கோண்ட போட்டுட்டு மேல நின்று அப்படியே கீழே கொட்டுவினம். கொட்ட காத்து வேலை வேகமா அடிக்குது. அப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, உண்மையான நல்ல நெல் பாரங்கூட அந்த நெற்பதர்கள் அல்லது அந்த நெற்சப்பியினுடைய விதைகள் பாரம் சரியான குறைவு. நெல் கோதுகள் பாரம் குறைவு. அப்ப அடிக்கிற காத்துக்கு அதெல்லாம் வங்காள தூக்கி எறிய அந்த நல்ல நெல் மாத்திரம் அப்படியே கீழே விழும், பாரங்கூடிய நெல் விழும். இதைத்தான் நெல் தூற்றுன்னு சொல்றது. அதுக்காகவும் எங்களுடைய பழைய மக்கள் இந்த காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தி கொண்டனர், வீசுற காற்றை பயன்படுத்தி கொண்டனர். இப்பத்த காலங்களில் வீடுகளுக்குள்ளேயே பெரிய ஃபேன் உண்ட போட மின் சக்தியால் இயங்கக்கூடிய இந்த மின் விசிறிகளை பயன்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பழைய காலங்களில் இந்த காற்றை பயன்படுத்தி கொண்டனர். சரி, அப்ப இதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனி அடுத்த விஷயத்தை பார்க்க போறோம். அப்ப இதுவரை படிச்சதுல சூரியனை பற்றி படிச்சிட்டோம், சக்தி முதல். அதுல இருந்து 2 சக்தி வழியில வருது, வெப்ப சக்தி, ஒளி சக்தி. சரி, அடுத்தது உயிர் திணிவு படிச்ச நாங்கள், உயிர் சுவட்டெரிபொருட்கள் பார்த்த நாங்கள். அடுத்தது பாயும் நீர் பார்த்த நாங்கள். சரி, மன்னிக்க வேணும், பாயும் நீரில் காற்று. சரி, இனி இப்ப பார்க்க போறது பாயும் நீர். இந்த பாயும் நீர் என்றா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர். அதையும் நாங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தும். அது ஒரு சக்தி முதல். அதுல இருந்து நாங்கள் சக்தியை பெறலாம். எப்படி என்றா பாருங்க, என்னென்ன வேலைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துறோம்னா மின்ன உற்பத்தி செய்யறதுக்கு இந்த பாயும் நீரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுறோம். சரி, அது மாத்திரம் இல்ல, இந்த தானியங்களை அரைக்கிறதுக்காகவும் இந்த நீரை இறைக்கிறதுக்காகவும் அடுத்தது போக்குவரத்துக்காகவும் இந்த பாயும் நீரை நாங்கள் பயன்படுத்துறோம். பழைய ஆக்கள் புராதன காலங்கள்லையும் பண்டைய காலங்கள்லையும் முன்னிய காலங்கள்லையும் இதை பயன்படுத்தி கொண்டவர்கள் எங்களுடைய மக்கள். அப்ப அது என்னென்ன முறையில் அப்படி பயன்படுத்தினவை என்பதை நாங்கள் அடுத்து பார்க்க போறோம். பாருங்க, இதுல ஒரு நீர் ஒன்று மேல தொட்டியில இருக்குது. அப்ப அந்த தண்ணி அப்படியே வேகமா ஓடிக்கொண்டிருக்குது, தண்ணி வேகமா பாஞ்சு கொண்டிருக்குது குழாய்களால. அந்த வேகமா பாயைகளை குறுக்க ஒரு நீர் சுழலி கொண்ட வச்சிருக்கணும். அப்ப அந்த நீர் சுழலிகளால தண்ணி வேகமா போய்களே அந்த நீர் சுழலி சுத்தி கொண்டிருக்குது. சரி, அப்ப அந்த நீர் சுழலியை யார் சுத்துறாருண்டா இந்த பாயிர நீர், வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மேலே அந்த கிரைண்டர் அந்த அரைக்கிறது, அதுக்கு அந்த சுழற்சியை பயன்படுத்தி கொள்ளுறோம். ஆனா இந்த கிரைண்டருக்கு பதிலாக இந்த மின் அரைப்பானுக்கு பதிலாக இங்க அரைக்கக்கூடிய அந்த உபகரணத்துக்கு பதிலாக நாங்கள் ஒரு டைனமோ உண்ட கொழுவினம் மின்ன உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டைனமோவை நாங்கள் கொழுவி விட்டா அந்த டைனமோ சுத்தம். இந்த சுழலியோட டைனமோ பொருத்த போறோம். அப்ப அந்த சுழலி சுத்தேக்குள்ள சுழலிலிருந்து கரண்ட் வரும். சரி, அப்ப இந்த மோட்டர் இப்ப சுத்தி கொண்டிருக்குது, நீர் பாயக்குள்ள இந்த மோட்டர் சுத்துது. இந்த மோட்டரோட ஒரு டைனமோட நாங்கள் கொழுவ போறோம். அப்ப இந்த மோட்டர் சுத்த, இந்த டைனமோ சுத்த, இந்த டைனமோக்குள்ள இருந்து கரண்ட் வரப்போகுது. சரி, அப்ப இந்த முறையில மின்ன உற்பத்தி செய்யணும். இதைத்தான் நாங்கள் நீர் மின் உற்பத்தி என்று சொல்றோம் நாங்க. சரி, அப்ப அடுத்த விஷயத்தை பார்த்துக் கொள்வோம். இந்த நீர் மின் உற்பத்தியில இன்னொரு விஷயம், இந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய நீரை ஒரு இடத்துல தேக்குவினம். சரி, பெரிய பெரிய அணைக்கட்டுகளை கட்டி அப்படி அவ்வளவு தண்ணியும் அப்படியே சேமிச்சு வைப்பினம்.
பிறகு கீழே ஒரு சுரங்கம் மாதிரியோ அல்லது குழாய் மூலமோ அப்படி அந்த தண்ணியை வெளியேற்றேக்குள்ள தண்ணியின் உயரம் எவ்வளவுக்கு கூட நிற்குதோ அவ்வளவுக்கு வலு வேகமா தண்ணி பாஞ்சு ஓடும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணி பாயிற இடத்துல நாங்கள் முதல் காட்டின மாதிரி ஒரு சுழலி ஒன்றை அப்படியே பொருத்தி விட்டா அந்த சுழலி சுத்த வழி கிடைக்கல அதுல இருந்து அப்படியே மின்ன பிறப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படத்துல நல்ல தெளிவா பார்க்கலாம். சரி, இந்த அசைற படம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே தெளிவா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தண்ணி அப்படியே அந்த சுரங்கம் வழியாக அல்லது அந்த குழாய் வழியாக வேகமா போகுது. வேகமா போயக்குள்ள நீர் சுழலி ஒன்று சுத்தி கொண்டிருக்குது. அந்த நீர் சுழலி சுத்தேக்குள்ள அதோடு இருக்கக்கூடிய மின்பிறப்பாக்கி இயங்குது. அந்த மின்பிறப்பாக்கியால கரண்ட் உருவாக்கப்படுது. அப்ப இதுலயும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. பாருங்க, எங்களுக்கு பெருசா சக்தி செலவில்லை, இந்த பெட்ரோலோ எரிபொருளோ நாங்கள் பயன்படுத்துறதில்லை. ஆனாலும் இப்படி ஒரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்யக்குள்ள சில சந்தர்ப்பங்கள்ல பாருங்க, இந்த நீராலே அடிச்சு கொண்டு வார அந்த சேறுகள், சகதிகள், கஞ்சல்கள், குப்பைகள் எல்லாம் ஒன்றடியா ஒரே இடத்துல குவிஞ்சு போடும். இப்படி ஒரு இடத்துல நீரை தேக்கைகள்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அழிவடைஞ்சு போயிடும் அல்லது அதுன்ற வாழ்விடம் இல்லாம போயிடும். அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அது தொடர்பாக நீங்கள் 7ஆம் ஆண்டுல இன்னும் நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளுவீங்க. அதுக்கு ஒரு ஆயத்தமா சும்மா சின்ன சின்ன விஷயங்களை இங்க ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். சரி, அப்ப இது ஒரு நல்ல மின்ன பிறப்பிக்கிறதுக்கு இந்த நீரினுடைய அந்த நீரை பயன்படுத்துறோம். பாயிர நீரை நாங்கள் பயன்படுத்துற ஒரு முறை தான் இது. அடுத்த விஷயம் பாருங்க, ஏற்கனவே காட்டினது மாதிரி தான் இந்த நீர் சுழலிகள் எப்படி இயங்குது பாயிர நீரை பயன்படுத்தின்றதுக்கு இன்னொரு படத்தை காட்டியிருக்கேன். இந்த சிறிய குழாயினூடாக தண்ணி வேகமா பாயுது. அந்த பாயிர சந்தர்ப்பத்தில் அந்த சுழலி சுத்தேக்குள்ள அதுல இருந்து மின் உற்பத்தி செய்யப்படுறதால மின்குமிழ் ஒளிர்றத நாங்கள் இந்த அசைற படத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதில் பாருங்க, தண்ணி வேகமா பாயுது. அந்த தண்ணி பாயிறதால அந்த சுழலி சுத்துது. அந்த சுழலி சுத்துறபடியா அதோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த டைனமோ சுத்துது. டைனமோ சுத்துறபடியா கரண்ட் உருவாக்கப்படுது, மின்சாரம் உருவாக்கப்படுது. அதன் விளைவாக அங்க மின்குமிழ் எரியுது, ஒளிருது. இந்த மின்குமிழ் எரியுதுன்னு சொல்லக்கூடாது. எரியுதுன்னா அந்த புகை வார தணல் வாரது. அப்ப இங்க மின்குமிழ் ஒளிரும் என்று சொல்றதுதான் எங்களோட விஞ்ஞான மாணவர்களை பொறுத்தவரையில சட்டியான சொற்பதமா இருந்து கொள்ளும். அப்ப எந்த இடத்துலயும் பல்ப் எரியும் என்று சொல்லி போடாதீங்க, மின்குமிழ் ஒளிரும். சரி, இனி அடுத்த விஷயத்தை பார்த்து கொள்ளுவோம். இந்த கடல் அலை. சரி, அடுத்த சக்தி முதல் இந்த கடல் அலை. அப்ப உங்களுக்கு கடல் அலை என்றா எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். கடல் பகுதியில் போனீங்கன்னா அப்படி அலை ஓங்கி அடிச்சபடி இருக்கும், அப்படி அலை பாஞ்சு கொண்டு இருக்கும். சரி, அப்ப அந்த அலையை பயன்படுத்தி எப்படி மின் உற்பத்தி செய்யறேன்னா இந்த மிதக்கக்கூடிய சில இந்த உருவத்துல காட்டின மாதிரி இந்த மிதக்கக்கூடிய சில அமைப்புகளை இந்த கடலுக்குள்ள கொண்டே போட்டு விடுவாங்க. அப்ப இந்த அலை மேலகீழ போயேக்குள்ள இதுக்கு கீழே என்ன செய்யும்னா இந்த மேலகீழ போற அந்த சந்தர்ப்பத்தில் கரண்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி சில உபகரணங்கள் கீழே பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப அலை வேகமா அடிக்கடிக்க இந்த உருவம் வந்து அப்படியே மேலகீழே அசைய அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்யப்படும். அப்ப இது மிதக்கக்கூடிய ஒரு உபகரணமாக தான் இருக்கும். கடலின் மேல் மட்டத்தில் மிதந்தபடி இருக்கும். அப்ப அலை அடிக்க இது அசைஞ்சு கொண்டிருக்கும். அந்த அசைற சந்தர்ப்பத்தில் இதுல இருந்து மின் உற்பத்தி செய்யப்படுது. ஆகவே அடுத்த சக்தி முதல் இந்த கடல் அலையில இருந்து நாங்கள் மின் உற்பத்தி செய்து கொள்ளலாம். சரி, அடுத்தது பார்த்து கொள்ளுவோம். இந்த வற்று பெருக்கு அலை. இந்த வற்று பெருக்கு அலையண்டா என்னண்டா பாருங்க, எங்களுக்கு அருகில இந்த சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. சரி, இந்த சூரியனுடைய சந்திரனுடைய அந்த ஈர்ப்பினால எங்களுடைய கடல் மட்டம் மாறிக்கொண்டு போகும். இந்த அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் பாருங்க, சில சந்தர்ப்பங்கள்ல அலை வேகமாக நல்லா பெரிய உயர்ந்த அலை அடிச்சு கொண்டிருக்கும். சரி, சில சந்தர்ப்பங்கள்ல அலை வேகமா அடிக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல கடல் நல்லா வத்தி போயிருக்கும். இந்த விடிய சந்தர்ப்பங்களில் குளிக்க போனீங்கல்லண்டா அந்த கடல் பகுதி வந்து அப்படியே தண்ணி குறைவா இருக்கும். சில சந்தர்ப்பத்தில் பயங்கர தண்ணியாக இருக்கும், நிறைய தண்ணி கடலுக்கு இருக்கும். சரி, இதுக்கு ஆறால் ஏற்படுதுண்டா இந்த சூரிய சந்திரன் ஈர்ப்பு தான் காரணம். அப்ப இந்த சூரிய சந்திர ஈர்ப்பினால இந்த கடல் நீர் மட்டத்தில் மாற்றம் ஏற்படுறதை தான் நாங்கள் வற்று பெருக்கு என்று சொல்லுவோம். அப்ப கடல் நீர் மட்டம் குறைஞ்சா அது வற்று, கடல் நீர் மட்டம் அதிகரிச்சா அதை நாங்கள் சொல்லுவோம் பெருக்கு. இப்ப கடல் நீர் மட்டம் அதிகரிச்சா பெருக்கு, குறைஞ்சா வற்று. அப்ப இந்த சந்திரத்தில் ஜோதிச்சு பாருங்க, இந்த கடலுக்கு மட்டத்தில் தண்ணி கூடேக்குள்ள சாதாரண இந்த நிலமட்டம் கீழே இருக்கும். அவங்க நல்ல கடல் தண்ணி கூடவா இருக்கும்.
அப்ப அங்க இருந்து தண்ணி இஞ்சால பக்கம் நீர் குறைஞ்ச இடத்தை நோக்கி நீர் வரப்போகுது. என்ன தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இஞ்ச குறைய நிற்காது, கூடி இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் தண்ணி வாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சுழலி ஒன்றை நாங்கள் இடையக்க பொருத்தி விட்டோம்டா அது சுத்தேக்கில்ல நாங்கள் டைனமோ பொருத்தி கரண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி இப்ப வெற்று வரப்போகுது, கடல் நீர் மட்டம் குறைய போகுது. அப்ப இங்க கடல் நீர் மட்டம் குறைய ஏற்கனவே இருந்து இஞ்சால போன தண்ணி நிக்க போகுது, அது உயரம் இப்ப கூடவே இருக்கு, கடல் வத்திட்டுது. ஆகவே இஞ்சால இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில இருந்து தண்ணி இப்ப இஞ்சால வளம் போகும் வெற்றி காலத்துல. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மோட்டர் மெட்ட வளம் சுத்தினாலும் கரண்ட் வரும், அந்த டைனமோ இயங்கைகள்ல கரண்ட் வரும். அப்ப இந்த வெற்று பெருக்க பயன்படுத்துறதால என்ன ஒரு நன்மை என்றா வருஷத்தின் எந்த கால பகுதியிலையும் கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சூரிய படலை பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாத காலத்தில் கரண்ட் உற்பத்தி செய்யலாது, மழை காலத்தில் மின் உற்பத்தியின் அளவு குறையும். ஆனால் இது அப்படி இல்லை, வெற்று காலத்திலேயும் கரண்ட் வரும், பெருக்கு காலத்திலையும் இதன் மூலம் கரண்ட் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அப்போ இதுதான் இந்த வெற்று பெருக்கு அலைகளை பயன்படுத்தி நாங்கள் மின்ன உற்பத்தி செய்கிறது. பாருங்க, கடலுக்கு அடியில் ஒரு சுழலக்கூடிய சுழலி ஒன்றை போட்டிருக்கணும். இது அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வெற்று பெருக்கு ஏற்படைகளில் இந்த நீரோட்டங்களில் வித்தியாசம் பெறும். அந்த நீரோட்டத்தின் திசைகள் மாறினாலும் கூட அந்த சுழலிகள் ஏதோ ஒரு பக்கம் சுழண்டு கொண்டு தான் இருக்கும். இப்போ தண்ணி இஞ்சால போயக்குள்ள ஒரு பக்கம் சுத்தும், அதே மாதிரி அந்த தண்ணி திருப்பி தண்ணி குறைய இஞ்சால போயக்குள்ள திருப்பி மெற்ற வளம் சுத்தும். அப்போ வருடத்தினுடைய எந்த கால பகுதியிலையும் மின்ன உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் இந்த வெற்று பெருக்க நாங்கள் பயன்படுத்துறதுன்ற நன்மையாக இருந்து கொள்ளும். சரி, அப்போ நீ அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இதுதான் அந்த வெற்றி பெருக்க பயன்படுத்தி இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு உதாரணம் காட்டியிருக்குது பாருங்க. நீர் ஒரு வளம் ஓடிக்கொண்டிருக்குது, அந்த நீர் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேன் சுழண்டு கொண்டு இருக்குது, அந்த சுழலி சுழண்டு கொண்டு இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த நீரின் திசை மாறைகளை வெற்றி பெருக்கு ஏற்படைக்க திசை மாறும், நீரோட்டத்தின் திசை மாறும், திசை மாறினாலும் இது இயங்கும். இயங்கைகள்ல மின்ன உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது இதனுடைய அனுகூலம். அப்ப இதை படிக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த வகுப்பில் இது தொடர்பாக படிச்சு கொள்ளுவோம். அப்ப இது தொடர்பான காணொளிகளை நீங்கள் எங்களோட யூடியூப் தளத்தில் பார்த்து கொள்ளலாம். அப்ப இதை திரும்பி ஒருக்கா நல்ல வடிவாக பார்த்து உங்களுடைய கற்றலை நல்ல வடிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். இது தொடர்பான மிச்ச விடயங்களை நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்காக கற்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.